ஆவிகள் பழிவாங்குமா? ஆவி இருக்குதா இல்லையானே தெரியல. அதே இன்னும் பட்டிமன்றமாக ஓடிட்டு இருக்குது. இதில் ஆவிகள் பழிவாங்குமா? இப்போ கூட சமீபமாக ஒரு டிவியில் இதே பேச்சுவார்த்தை நடந்தது. இப்போ நான் சொல்ல போகிறது நீங்கள் நம்பினா நம்புங்க, நம்பலனா விட்டுருங்க. நாங்கள் என் கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா தறி போட்டிருந்தாரு. அங்கேருந்து ஒரு பொண்ணை தறி நெஞ்சிட்டு இருந்த ஒரு பொண்ணை வெளியூரில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அந்த பொண்ணோட ஊரில் நடந்ததுன்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு சொன்னது, ஒருத்தருக்கு பொண்டாட்டி தூக்கு போட்டு செத்து போயிட்டாங்க. அவங்களுக்கு 5 வயசில் ஒரு பையன். அவர் அவரோட அண்ணன் பொண்டாட்டியோட தங்கச்சியவே 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த பையனுக்கு ஒரு சித்தி வந்துட்டாங்க. அந்த சித்திக்கு ஒரு பையன், அவங்களுக்கு 1 வயசு, அந்த குழந்தைக்கு 1 வயசு. அப்போ அவங்க அப்பா தினம் வேலைக்கு போயிடுவார். அந்த சித்தி வீட்டில் இருக்கும்போது இந்த பசங்க 2ம் இருக்கும்போது ஒரு நல்ல பாம்பு சீறிட்டு பொண்டாட்டியோட பையனை கடிச்சிருச்சான். கடித்த உடனே அவங்க அதை பார்த்துருக்குறாங்க. பார்த்துட்டு உடனே இதை வெளியில் யாருக்கிட்டையாவது சொன்னால் பாம்பு விஷம் தலைக்கு ஏறி போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த பையனை கூட்டிகிட்டு தயிர் சாப்பாடு போட்டு நிறையா தயிர் போட்டு பிசைஞ்சு அந்த பையனுக்கு அவங்களே ஊட்டி விட்டாங்களாம். ஊட்டி விட்டு அந்த பையன் எரியுதுன்னோ வலிக்குதுன்னோ கத்த ஆரம்பிச்சிட்டானா. வெளியில் யாருக்கிட்டையாவது சொன்னால் பாம்பு விஷம் தலைக்கு ஏறி போயிடும்னு சொல்லிவிட்டு அந்த பையன்கிட்ட சொல்லி மிரட்டி அந்த பையனை சாப்பிட வச்சு தூங்க வச்சிட்டாங்க. அந்த பையன் செத்து போயிட்டான். அந்த ஏதோ ஒன்று பண்ணி, ஆனால் 2 மணி நேரம் ஒரு கொஞ்சம் நேரத்தில் அவன் செத்துட்டான். எப்படின்னு எனக்கு தெரியல. அவன் செத்த உடனே அவனை கொண்டுட்டு எந்த இடத்துல பாம்பு கடிச்சதோ அங்கேயே போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் சாயங்காலம் எங்கே பையனை காணோம் அப்படின்னு சொல்லி தேடினா அப்போ அந்த பையன் நிறையா சொல்லுவாங்க, முகமெல்லாம் ரொம்ப கருத்து போயிருந்ததாகவும், அந்த பையன் நல்லா சிவப்பாக இருப்பான் அப்படின்னு சொல்லி முகமெல்லாம் பயங்கரமாக கருத்து போயிருந்தது, உள்ளங்கையெல்லாம் நீல நிறமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது திடீர்னு பாம்பு கடிச்சு செத்து போயிட்டான், இப்படி ஆயிட்டான்னு சொல்லிட்டு அந்த சித்தியே பயங்கரமாக அழுது நாடகமாடி தலையாக அடிச்சிட்டு அழுது எல்லாமே இது பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அவங்க அண்ணன் பொண்டாட்டி அவங்கள இந்த செத்து போன தூக்கு போட்டுக்கிட்டு தொங்கின அந்த அம்மாவோடைய பேய் பிடிச்சிருச்சான். பிடிச்சிட்டு போய் பேய் ஓட்டுற இடத்துல தான் அவனை பாம்பு கடித்தது முதல் கொண்டு அவங்க தயிர் சாப்பாடு கொடுத்தது, யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னது, போர்வை போட்டு தூங்க வச்சது, அதுக்கப்புறம் செத்தவட்டி கொண்டுட்டு அங்கே படுக்க வச்சது முதல் கொண்டு அந்த பேய் தான் சொல்லிச்சான். அந்த பேய் சொல்லிவிட்டு, என்ன பண்ணினாலும் இந்த உடம்பு விட்டு நான் போக மாட்டேன், என் பையன் எப்படி 5 வயசில் செத்தானோ அதே மாதிரி அவள் பையனை 5 வயசில் சாகடிச்சிட்டு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அந்த பேய் சொல்லிருச்சான். அப்புறம் அவங்களுக்கு அப்போ ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்களாம். இவங்களுக்கு ஒரு பையன், அவங்களுக்கு ஒரு பையன், குழந்தைங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்ல வசதியானவங்களாக தான் இருந்தாங்களாம். அப்போ இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு அவங்க எங்கேயோ கொண்டுட்டு போய் பேய் ஓட்டினா கூட அந்த பையனை 5 வயசில் நான் கொல்லாமல் அந்த பையன் சாவை பார்க்காம நான் இந்த உடம்பு விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லிருச்சான்னு சொல்லுவாங்க. அப்புறம் எல்லாருமே ஊர்லெல்லாம் பேசிக்கிட்டாங்களாம், எப்படி கொல்லுமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பையனுக்கு 4 வயசு ஆகும்போது ஏற்காட்டில் இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் அந்த பையனை அங்கேயே ஹாஸ்டலில் தங்கி அங்கேயே இருக்கிற மாதிரி, இங்கே வந்தால் தானே பிரச்சனை, ஏன்னா இவங்கள ஊரை விட்டு போக சொல்ல முடியாது, அதனால் அந்த பையனை இடத்த காலி பண்ணி கொண்டுட்டு போய் அங்கே வச்சு படிக்க வச்சுருந்துருக்குறாங்க. அங்கே ஸ்கூலில் விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு பாம்பு கடிச்சு அந்த பையன் செத்து போயிட்டதா தகவல் ஸ்கூல்லேருந்து பாடி வீட்டுக்கு பணமாக தான் கொடுத்து விட்ருக்குறாங்க. அதுக்கப்புறமே அந்த அக்கா, இன்னொரு அக்கா பேய் பிடிச்சிருந்தது இல்லையா, அவங்க உடம்புல அந்த பேய் வரவே இல்லையா. அதனால் பேய்கள் பழி வாங்கும் போல தான் தெரியுது. எதுக்கும் நாம் யாருக்கு எந்த துரோகம் பண்ணாலுமே பேய் பழி வாங்குதோ இல்லையோ சாமி பழி எடுத்துரும். இது சாமி கூட பழி எடுத்துருக்கலாம். ஆனால் அந்த அக்கா சொன்னாங்களாம், நான் செத்து ஊட்டி போயிடுவேன், அந்த பையன் செத்து ஊட்டி போயிடுவேன், சாவடிக்காமல் போக மாட்டேன், அவன் சாவை நான் பார்க்காம போக மாட்டேன்னு சொல்லிச்சான். அவன் சாவை பார்த்துட்ட உடனே அது போயிடுச்சு போல தெரியுது. நம்பினா நம்புங்க, நம்பலனா விட்டுருங்க.